Hi students, welcome to NEET Topics. First of all, பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணே உங்களோட நோட்ஸை படித்தா போதும்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான நீட் ப்ரூஃப் தான் இது. நீட் கொஷின் பேப்பர் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ப்ரூஃப்ஸு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக எந்தெந்த கொஷின் எந்தெந்த லெசன்லேருந்து என்னோட நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ரீநீட் கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ரீநீட். ஓகே, ரீநீட் கொஷின். ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு ஒரு பூஸ்டப் வந்துடும். ரீநீட் கொஷின் ஐ மீன்ஸ் ஜூன் 22 சம்திங் நடந்தது. ஓகேங்களா, ஸோ ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டைரக்டான ஒரு பாயிண்ட் நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க. லித்தியம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பெர்லியம், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போரான், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கார்பன். பட் அதுக்கப்புறமும் நான் கொடுத்துருக்கேன். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நைட்ரஜன், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சிஜன், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளூரின். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, புரியுதா? எல்லாமே டைரக்ட் நோட்ஸ் தான். நெக்ஸ்ட், இது கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் சொல்லி நடத்திருப்பேன். இதுக்குன்னே தனியா ஸ்பெண்ட் பண்ணி நடத்திருப்பேன் நோட்ஸ்ல. பாக்ஸ் கொஸ்டின், இந்த பாக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணது எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே சேம் மெத்தடை நம்ம எங்க சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம், நோட்ஸ்ல சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுக்கு பேர் பாக்ஸ் சம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் ஃபீனால்ஸ். ஆல்கஹால் ஃபீனால்ஸ் ஃபீனால்ஸ் ஓகேங்களா, ஓகே. புரோப்பீன், நல்லா கவனிங்க. இது என்னது? டைபோரேனோட ரியாக்ட் ஆயிருக்கு. எதோட? டைபோரேனோட ரியாக்ட் ஆயிருக்கு. டைபோரேன், நல்லா கவனிங்க. டைபோரேன், டைபோரேனோட ரியாக்டர்னா என்ன கிடைக்குது? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஸோ இங்க ப்ரோபேன் 2 ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். பேயர்ஸ் ரியேஜென்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ்ல இருந்து வந்திருக்கு. டைரக்டா கொடுத்துருக்கேன். பேயர்ஸ் ரியேஜென்ட்ங்கிறது என்னது? டைல்யூட் KMnO4. ஓகேங்களா, இந்த இருக்கு பாருங்க, டைல்யூட் KMnO4. அவ்வளவுதான் ஆன்சர். கோல்டு டைல்யூட் KMnO4, தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நான் ஜீரோ? நான் ஜீரோ இங்க கொடுத்துருக்கேன் பாரு. நான் ஜீரோக்கே தனி ஆர்டர் கொடுத்துருக்கேன். யார் யார் வராங்க? BeF2 வராங்க, CCl4 வராங்க, CH4 வராங்க, BeF3 வராங்க, CO2, H2, Cl2, O2. இவங்க எல்லாமே நம்மளுக்கு யாரு? நான் ஜீரோ, சாரி ஜீரோ அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் ஜீரோவை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே இருக்கு, டோன்ட் வரி. BF3 என்னது? ஜீரோல வந்துருது. ஓகே. CO2 எதுல வருது? ஜீரோல வருது. ஓகே. CCl4 எதுல வருது? ஜீரோல வருது. அப்ப நான் ஜீரோனா H. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியலனா இதனுடைய PDF வந்து நான் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் டாப் 30 டாபிக்ஸ் வந்து ஸ்கோரிங் டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக யூடியூப்ல எடுக்க போகிறோம். அந்த யூடியூப் சேனலுடைய லிங்க் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரி YT, ஐ மீன்ஸ் கெமிஸ்ட்ரி ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது நம்மளோட நியூ சேனல். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஃபிசிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட், ஓகே, இந்த ஆர்கானிக்ல பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹைட்ரோ கார்பன் லெசன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெண்டாவதா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அமைன்ஸ் லெசன். ஓகேங்களா, மூணாவதா இருக்கிறது ஆல்சோ அமைன்ஸ், நாலாவதா இருக்கிறது ஆல்சோ அமைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து என்னால் வைக்க முடியல. ஸோ அதனால அமைன்ஸோட மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, தேர்ட் ஒன் அமைன்ஸோட மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். SnH2 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? ஸோ அந்த ப்ரூஃப் ஆல்சோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஏதாவது காமிச்சிடுங்க. காமிச்சா உங்களுக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. ஓகே, ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன்ப்பா. பட் மொத்தமாக அட்டாச் பண்ணோம்னா கொசம் இருக்கிறதுனால நான் அட்டாச் பண்ணல. ஓகேங்களா, இங்கே பாருங்க, SN⁻HCl, SN⁻HCl ரியேஜன் போட்டால் NO2 என்னவா மாறும்? NO2 என்னவா மாறும்? NO2 NH2வா மாறும். தட்ஸ் ஆல். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட நோட்ஸ் தான். ஓகேங்களா, பயப்படவே தேவையில்லை நீங்க.
நம்பி நம்ம நோட்ஸை மட்டுமே தரவா படிச்சாலே போதும். நான் ஷூரிட்டி 170+ மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு 180 அவுட் ஆஃப் 180 என்னால் எடுக்க வைக்க முடியும். எதனால லாஸ்ட் இயர் வந்து அந்த ரிமைனிங் 5 கொஷின் மிஸ் ஆச்சு அப்படின்னா மோல் கான்செப்ட் நான் நடத்தாத ஒன்று அண்ட் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு டாபிக் நடத்தாத மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீட்பேக் வந்துச்சே தவிர மற்றபடி 45 கொஷின்ஸுமே எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும் குரூப் 15, குரூப் 17, குரூப் 16, குரூப் 18 மாறி மாறி வருது. ஸோ அதனால தான் என்னால் பண்ண முடியல. ஸோ இதில் உங்களுக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி டாபிக்ஸ். பி பிளாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி டாபிக்ஸ் நம்ம எடுத்தோம். ஹோல் பி பிளாக்மே எடுத்தோம். டெலிட்டட் இருந்தாலுமே ஹோல் பி பிளாக்மே எடுத்தோம். ஸோ அதனால தான் இதில் ப்ரூஃப் அட்டாச் பண்ணல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி டாபிக் ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணினா இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அதை அட்டாச் பண்ணேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பி பிளாக். இது வந்து 15th குரூப், இது 17th குரூப், இது 16th குரூப், இது 18th குரூப். ஓகேங்களா? ஸோ இது பி பிளாக். நெக்ஸ்ட் எது வந்து நம்மளுக்கான பேர்ஸ் ஆஃப் அயன்ஸ் விச் சேம் ஸ்பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஸ்பின் அப்படிங்கிறதுக்கானது இதுதான். ஓகேங்களா? ஸ்பின்னு சேமாக இருக்குன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட், அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு இங்கே சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரம் தி செலக்ட் தி ஒன் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட் எக்ஸாம்பிள் ஃபார் கரோஷன். ஓகேவா? ரஸ்டிங் ஆஃப் அயன்ஸ். ஓகேங்களா? இது கரெக்டான ஆப்ஷன். டர்னிங் ஆஃப் சில்வர். ஓகே, இது கரெக்ட். டெவலப்பிங் ஆஃப் கிரீன் கோட்டிங் ஆன் காப்பர் அண்ட் பிரான்ஸ் மட்டும் இது கரெக்ட். அப்போ எது தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் தப்பு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஏ கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுவுமே தியரி பார்ட். ஸோ அதனால தான் நான் அட்டாச் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பை எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர்ங்கிறது ஃபியூயல் செல்ஸ்னுடைய. ஓகேங்களா? ஃபியூயல் செல்ஸ்னுடைய. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் ப்ராப்ளம் ஆல்சோ நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸ்டாக்கியோமெட்ரி வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றுமே கிடையாது. K1 வச்சு K2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஆல்சோ அதே மெத்தடை நம்ம நிறையாவே சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சேம் அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சொல்யூபிலிட்டி கேட்டிருக்காங்க. சொல்யூபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட் சம் அதர் கண்டிஷன்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்கஹாலுக்கு அப்புறம் தான் யார் வராங்க? CN வருவாங்க. ஆல்கஹாலுக்கு அப்புறம் தான் யார் வருவாங்க? CN வருவாங்க. ஸோ ஆல்கஹாலுக்கு முன்னாடி மீன்ஸ் ஆல்கஹாலுக்கு அப்புறமா CN வரக்கூடியவங்க யாரு? இங்க CNக்கு அப்புறமா ஆல்கஹால் வருது. ஸோ இது ஆப்ஷன் நம்பர் தப்பு. ஓகேங்களா? CNக்கு முன்னாடி ஆல்கஹால் வருது, தப்பு. ஓகேங்களா? OHக்கு முன்னாடி CN வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் A இல்லைன்னா ஆப்ஷன் நம்பர் D இஸ் ஏ கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சொல்யூபிலிட்டியில கரெக்டாக பார்க்கும்போது குளோரோஃபார்ம்ல கேட்குறாங்க. குளோரோஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குளோரோஃபார்ம்ல இன்ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து கரையாது. ஸோ NaCl வராது. ஸோ ஆப்ஷன் நம்பர் A இஸ் கரெக்ட். புரிஞ்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த PCl5 வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. PCl5க்கான டயக்ராம் ஆல்சோ இங்க இருக்கு. இந்த டயக்ராம் வச்சு ஈஸியா சொல்லிடலாம். எல்லா PClமே வந்து ஐடென்டிக்கல் கிடையாது. ஏன்னா வந்து இது மேல கீழேயும் இருக்கிறது என்னது? இங்க சைட்ல இருக்கிறது ஈக்குவட்டோரியல் அண்ட் ஆக்சியல் லைன்ஸ். ஸோ ஈக்குவட்டோரியல் லைன்ஸ் வேறையா இருக்கும், ஆக்சியல் லைன்ஸ் வேறையா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஐடென்டிக்கல் கிடையாது. ஸோ அதுதான் தப்பான ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர். நோட்ஸை படிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கும். ஒர்க் டன் இன் தி எக்ஸ்பான்ஷன் நெக்ஸ்ட் அண்ட் ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ரிலீஸ்டு வென் 5 liter ஆஃப் an ideal gas at 10 atmospheric pressure isothermally expands into vacuum. இந்த ஒரு வேர்டு தான் கீவேர்டு. வேக்கம்னால என்னது? ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. ஸோ ஒர்க் டன் வில் பி 0. எது வரும்? ஒர்க் டன் வில் பி 0. ஸோ ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட் ஆஃப் அயான்ஸ் ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? எது எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு கேட்குறாங்க. திருப்பி சொல்கிறேன், வீடியோவில் தெளிவாக தெரியலன்னா நான் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்குறாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுங்கிறது இங்கே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்காங்க. அப்போ TB4+ இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் வேற எங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்காங்க? ஸோ இதில் பார்க்கும்போது TB4ங்கிறது இதுதான். ஓகேங்களா? இதுதான் ஒன் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. செலக்ட் தி இன்கரெக்ட் ரியாக்ஷன் அமேங் தி ஃபாலோயிங். ஓகேங்களா? இதில் வந்து இன்கரெக்டை மட்டும்தான் சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு மென்ஷன் பண்ணாங்கிறதுக்கு. நல்லா கவனிக்க, இன்கரெக்ட்டுங்கிறது இவங்க தான். எதனாலனா அமைடு வந்து மீன்ஸ் ரிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா பிரைமரி அமைன் கிடைக்கணும். பட் இங்கே ஆசிட் கொடுத்துருக்காங்க. பட் அமைடு ஹைட்ராலைசிஸ் ஆனாதான் நம்மளுக்கு ஆசிட் கிடைக்கும். ஸோ இவங்க தப்பான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ
புரியுதா இப்போ எதுல இந்த நோட்ஸ் வந்திருக்குன்ட்டு தெளிவா? ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து என்சிஆர்டியை படிச்சா போதும். அதே மாதிரி என்சிஆர்டியில் வரக்கூடிய கான்செப்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் 170 175 ப்ளஸ் மார்க் வாங்குற அளவுக்கு என்னோட நோட்ஸ் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஆப்னுடைய லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 பேட்சஸ் இருக்கு. பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 இருக்கு. அதுல நீங்க 3rd பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்னும் தொடவே இல்லைண்ணே. ஏன்னா உங்களோட நோட்ஸை படிக்க நான் ரெஃபர் பண்றேன். நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் உங்க நோட்ஸ் எனக்கு ட்ரிக்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்க பேட்ச் 1ல ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைண்ணே நான் இப்பதான் படிக்கவே போறேன், உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி படிச்சுட்டு வரேன் டிசம்பருக்குள்ள நான் முடிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ச் 3ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். திருப்பி சொல்றது அதுதான். திருப்பி சொல்றது அதுதான். நோட்ஸை மட்டும் தெளிவா படிங்க. என் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வேற எதுவுமே படிக்கணும்னு தேவையில்ல. கண்மூடித்தனமா என்னோட நோட்ஸை மட்டும் படிங்க, அதுவே போதும். யூவி இது ஓகே. லாந்தனைடுனுடைய பேண்ட் என்ன அப்சார்சர் பேண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்சார்சர் பேண்ட் வந்து என்னது? நேரோ. ஓகேங்களா? எஃப் மட்டும்தான் இருக்கும். எஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நேரோ எஃப் எலக்ட்ரான்ஸ். எத்திலீன் டையமைன் டெட்ராசிட்டேட் என்னதுப்பா? ஹெக்ஸாடென்டேட். வேலை முடிஞ்சு. தட்ஸ் ஆல். ஓகே, இது வந்து நான் மோல் கான்செப்ட் லெசன்ஸ். பட் இருந்தாலும் இது வந்து சொல்யூஷன்ல நான் சொல்லி தந்திருக்கேன். மொலாரிட்டி ஃபார்முலாஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. மொலாரிட்டி டைரக்ட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை கூட அப்லோட் பண்ணுமான்னு தான் நான் பண்ணலை. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க தெளிவா. ஓகேவா? ஃப்ளூரின் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது சைடு ஸ்லைடில் வரும். ஸோ அதனால நான் அட்டாச் பண்ணல. ஸோ என்டால்பி ஆஃப் டிசோசியேஷன் F2 இஸ் ஸ்மாலர் தென் Cl2. அதுக்கான இந்த பாருங்க டிசோசியேஷன் ஆர்டர். ஃப்ளூரின் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அது ஆல்ரெடி தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படிச்சுக்கோங்க. நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் லீச்சாட்லியர் பிரின்சிபல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லீச்சாட்லியர் பிரின்சிபலுக்கு இந்த ரெண்டு ட்ரிக்கு தெரிஞ்சா போதும். வேற எதுவுமே தெரியணும்னு தேவையில்லை. இந்த 2 ட்ரிக்கு தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேசிஎன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆசிட் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆசிட் இருக்கு. ஆசிட் கூட SOCl2 சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? CH3COCl கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் கூட SOCl2 சேர்ந்தா என்ன வரைக்கும்? குளோரின் கிடைக்கும். ஸோ OH தூக்கிட்டு Cl வருமா? அந்த CH3Cl ஓகேங்களா? என்ன பண்ணுது? KCNோட சேர்ந்து எத்தனாயிக் ஆசிட் பண்ணுது. அடுத்து என்னது? மெண்டியஸ் ரிடக்ஷன். அடுத்து என்னது? டைசோனியம் சால்ட். ஓகேங்களா? ஸோ தெளிவாக படிக்கணும். எல்லாமே லிங்க்டு தான். நீங்கள் ஆர்கானிக்கை டைரெக்டாக படிக்கிறத விட ஒவ்வொரு லெசனுக்கு லிங்க்டு வச்சு படிக்கிறது தான் முடியும். மற்றபடி ஒன்றும் முடியாது. ஓகேங்களா? இது வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். இப்போ பீரியாடிக் டேபிள்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஐ மீன்ஸ் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதனால விட்டுட்டேன். பார்த்தோன்னே தெரியுது நம்மளுக்கு லாந்தனைடு சீரியம். ஓகேங்களா? டி பிளாக் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனஸ். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சிம்பிள் தான். எஸ் பிளாக்கு சிசிஎம், டி பிளாக்கு சாரி பி பிளாக்கு அர்சன். தட்ஸ் ஆல். அதுக்கு பீரியட் டேபிள் எடுத்து வைக்க முடியாது. ஸோ இருந்தாலும் நான் இதை ட்ரிக்கில் நடத்திருக்கேன். கெமிக்கல் மார்னிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரிக்காக சொல்லி தந்தது இந்த இதுதான். எலிமெண்ட் வச்சு தான் சொல்லி தந்தேன். நெக்ஸ்ட் ஆம்பிடென்டேட் லிங்கட் யார் இல்லை. இங்கே பாருங்க NO2 SCN- CN- மட்டும்தான். NO2 SN-. அப்போ யார் இல்லை? இவங்க தான் இல்லை. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் இது வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளா சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதனுடைய ப்ராப்ளம் சால்விங் தான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சேம் சிமிலர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க BR தூக்கணும்னா OH வந்து உட்காரும். OH வந்து HBRோட பண்றோம் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன் ரூல், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் ரூல் யூஸ் பண்ணணும். அதை எடுத்து அக்வஸ் KOHோட போட்டீங்க அப்படின்னா டைரக்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஆல்கஹாலிக் KOH என்னென்ன நடக்குது? இங்க பாருங்க பீட்டா எலிமினேஷன் இந்த ரியாக்ஷன். புரியுதா? ஹைட்ரோகார்பன் பிளஸ் ஆல்கஹால் இது ரெண்டும் சேர்ந்த லிங்க்டு கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அண்டர்கோ Friedel-Crafts alkylation but it gives a positive. ஓகே. பட் பாசிட்டிவ் கார்பலமைன் டெஸ்ட். பாசிட்டிவ் கார்பலமைன் டெஸ்ட்ங்கிறது யார் தருது? இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. பிரைமரி அமைன் பாசிட்டிவ் கார்பைலமைன் டெஸ்ட்டை தரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அனிலின் வந்து நமக்கு கார்பைலமைன் டெஸ்ட்டை தரும். பட் இது வந்து Friedel-Crafts நடக்காது. Friedel-Crafts ரியாக்ஷன்ல இது ரியாக்ட் ஆகாது. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் நோட்ஸ்ல. ஸோ ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் யாரு? பிளஸ்ல சொன்னீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ பிளஸ் கியூப் அண்ட் H இது 2 பேர் தான். அப்போ A அண்ட் B.
ஓகேங்களா? சிம்பிள் தட்ஸ் ஆல். இப்போ வித்தின் இப்போ எவ்வளோ நிமிஷம் பாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட நான் அட்டன் பண்ணிட்டு வெறும் 15 நிமிஷத்தில். ஸோ நோட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்பவே சிம்பிள். நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? லான் கே 1/t கொடுத்துருக்காங்க. லான் கே 1/t நேட்டிவ் ஸ்லோப்ஸ் தேர்ட் ஆப்ஷன். எஸ்டி மோல்ட் இது தியரி கொஷின்ப்பா. தியரி கொஷின் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணேன் நான். ஓகேங்களா? ஸோ அது இதுக்கு அப்லோட் பண்ணிட்டு ஏன்னா தியரி புக்கில் இருக்க தான் நம்ம நடத்த போகிறோம். ப்ராப்ளம் பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ அதனால தான் விட்டுட்டேன். கிளைகோஜன் எதை மாதிரி இப்போ கிளைகோஜன் பார்க்குறதுக்கு அமிலோபெக்டின் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, அமிலோஸ் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்ட் அண்ட் ஃபங்கஸ். ஈஸ்ட் அண்ட் ஃபங்கஸ் இருக்கா? ஸோ ஆப்ஷன் நம்பர் செகண்ட் இஸ் கரெக்ட். அப்போ இது கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் தப்பு. இது அப்படியே அசிடிக் மீடியத்தை வச்சு நான் ஒரு தனி பார்ட் வீடியோவே போட்டு ஒரு ட்ரிக்காவே நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஒரு 4 to 5 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பால்மர் சீரீஸுங்கிறது 5/36 5/36. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இங்க இருக்கா லாம்டா மேக்ஸ் ஈக்குவல் டு 36/5. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இங்க OH தூக்குனீங்கன்னா யாரும் வந்து உட்காருவா? ஐயும் வந்து உட்காரும். அப்ப CH3 CH2 ஐன்னு வருவாங்களா? அது மெக்னீசியம் ட்ரை ஈத்தரோட சேருது அப்படின்னா இந்த ட்ரிக். மெக்னீசியம் ட்ரை ஈத்தரோட சேருது அப்படின்னா மெக்னீசியம் வந்து உள்ள கொண்டு கிரிக்னார் ரியாஜென்ட் ஆயிடுவாங்க. அப்ப கிரிக்னார் ரியாஜென்ட்டோட இந்த ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் ஆகும்போது யார் கிடைப்பாங்க? பிரைமரி ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? ஓகே, இதுல இன்கரெக்ட் மட்டும் கொடுத்துருங்கப்பா. செகண்ட் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா NN சிங்கிள் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆஸ் தி PB சிங்கிள் பாண்ட். ஓகேவா? இங்க அப்படியே இருக்கு பாருங்களேன் இந்த நோட்ஸ். NN இஸ் எ வீக்கர் டியூ டு ஹை இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஹை எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்ஸ். ஓகேங்களா? P பிளாக் ஆல்சோ நான் எழுதி போட்டதவே படிச்சாலே போதும். அதுக்கு மீறி நீங்க எதுவும் படிக்க வேணாம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் பயாலஜி மாதிரி ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பட் நான் என்ன சொல்றேன்னா கெமிஸ்ட்ரி ஹோல் கெமிஸ்ட்ரிக்குமே நோட்ஸ் போதும். வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகே, இங்க என்னதுப்பா? இங்க கரெக்டா பாருங்க. இங்க வந்து நான் பாண்ட் லென்த்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் என்தால்பி. ஸோ இதுல பாரு H2 N2 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. N2 கொடுத்துட்டாங்க. ஓ மை காட். O2 இருக்கு, HCl இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் H2 வருவாங்க. ஸோ HCl தான் ஃபர்ஸ்ட், O2 2, அடுத்து N2, அடுத்து H2. இது என்னது? பாண்ட் லென்த். அப்ப இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் தான் பாண்ட் என்தால்பி. தட்ஸ் ஆல். நீங்க உட்காந்து வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை. அப்ப H2 தான் இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ. எங்க இருக்கு அதிகமான வேல்யூ? Cக்கு 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் O2 சாரி N2. N2க்கு தான் 2, Bக்கு 2. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் ஆஃப் Egerton. ஸோ ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ del G ஈக்குவல் டு NFE. அவ்வளோதான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாண்ட் லென்த்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஐ மீன்ஸ் வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணாம. அதர்வைஸ் நீங்க அந்த நோட்ஸை நான் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். ஸோ வெரி வெரி சாரி. மற்ற எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இதை பண்ண மாட்டேன். ஏன்னா பாண்ட் லென்த் பாண்ட் என்தால்பி பண்ணிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மட்டும் கிறிஸ் கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? நோட்ஸ் ஓகேப்பா. இது மட்டும் கிறிஸ் கிராஸ் ஆகுது. மற்றது மட்டும் கம்மிங்க. ஓகே 1 2 HCl தான் இருக்கு கம்மி.
ஏக்கு இப்போ வரும் பாருங்க கான்செப்ட். ஓகே, இந்த இடத்துல H2 வரணும்ப்பா, அது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து N2க்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இருக்கிறதுல ஹையஸ்ட் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான். அந்த ட்ரிபிள் பாண்டை கிளீவ் பண்ணும்போது அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ N2க்கு தான் வந்து 3 வரும். N2க்கு 3 வரும். ஓகேங்களா? H2 அப்படிங்கிறது ரெண்டாவது, அதுக்கு வந்து 2 வரும். பிங்கிறது மூணாவது, சாரி O2 தான் வந்து, டி தான் வந்து என்னது மூணாவது 410. ஓகேப்பா, இது வந்து கிறிஸ் கிராஸ் ஆகுது. நம்ம வந்து பாண்ட் அண்ட் தெரப்பி நோட்ஸ் இன்னொன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இதை லிங்க் பண்ணிட்டேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரூஃப் இது ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்லேருந்து வந்து டேரெக்டாக வந்திருக்கும். ப்ராக்டிக்கலே நம்மளோட டேரெக்டாக வந்திருக்கும். நல்லா கவனிங்க. NO2 மைனஸ் என்னது, இது வந்து ப்ரௌன் கேஸ், புஞ்சன்ட் ஸ்மெல்லு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோட்டன் எக். அழுகி போன முட்டை யாரு? S2 மைனஸ். நெக்ஸ்ட் ப்ரௌன்ஸ் ஃபியூம்ஸ், எது? ப்ரௌன் ஃபியூம்ஸ். இங்க வரேன். கலர் எஃபரன்ஸ் ஆஃப் கலர்லெஸ் வந்து இது. அப்போ ப்ரௌன் ஃபியூம்ஸ் வந்து யாரு? SO3 2 மைனஸ். ப்ரூஃபிங் அட்டாச் இருக்கு. நெக்ஸ்ட் இது டைரக்ட்லி ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல இருந்து வந்தது. ஸோ இதை பாருங்க, டைரக்டா இங்க எக்ஸ் தான் உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க, NCERT புக்ல. பட் அதுல வந்து Cl Br ஈஸியா ரியாக்ட் ஆயிரும் இந்த ரியாக்ஷன்ல. ஐ வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அது டக்குன்னு ரிவர்சபிளா மாறும். பட் எஃப் மட்டும் தான் என்ன பண்ணாது, இந்த ரியாக்ஷனுக்கு நாட் சூட்டபிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட் சூட்டபிள் அப்படிங்கிறது யாரு? ஃப்ளூரின். நெக்ஸ்ட் இது டைரக்ட்லி R1 R2 கொடுத்துருக்காங்க. ஸோ R1 R2 R3 யாரு? CH3. ஓகேங்களா? ஆப்ஷன் இங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே CH3 தான் டைரக்டா இருக்கு இந்த ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இது இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது? H = U + nRT ஃபார்முலா. ஸோ அதுக்கான இதுவுமே இங்க இருக்கு. நெக்ஸ்ட் அதான் சொன்னேன்ல, ஃபார்முலாலாம் அப்லோட் பண்ணக்கூடாதுப்பான்னு. சும்மா இந்த ஒரு மட்டும் அப்லோட் பண்ண என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கான ஃபார்முலாஸ் இங்க இருக்கு, டைரக்டா அப்ளை பண்ணி பண்றது. ரேட் கான்ஸ்டன்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அதுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா K1 வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. K1 2 கொடுத்துட்டாலே ஃபார்முலா என்னது? இதுதான் ஃபார்முலா. டெம்பரேச்சர் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ K1 K2 இங்க இருக்கு, டெம்பரேச்சர் 2 இங்க இருக்கு. ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னது? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில கடைசியாக இருக்கக்கூடிய மெட்டல் லிங்கேஜ். ஸோ அதுக்கானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ட்ரிக் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து GOC. இது ஆல்சோ தியரி பாயிண்ட். இது ஒண்ணுமே கிடையாது. கார்போ கேட்டையான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். So methyl group attached to positively charged carbon cation stabilizes carbocation. So யார் பண்றா? ஹைப்பர் கான்ஜுகேஷன்ஸ் பண்றா. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இதுல வந்து நிறைய தியரி பாயிண்ட்லாம் நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா தியரி பாயிண்ட் எதுக்கு அப்லோட் பண்ணிட்டாலுமே ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது மட்டும் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இனிமேல் நம்மளாலேயும் வந்து 170+ மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி வெரி குட். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸுக்கு நம்ம ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ யாராச்சும் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கெமிஸ்ட்ரி ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் இனிமேல் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.